தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள அணைக்கட்டி பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மூடப்பட்ட நிலையில் தற்பொழுது அங்கு மீண்டும் சட்டவிரோதமாக விற்பனை நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது குறித்த ஒரு பார்வை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தமிழக எல்லையில் அமைந்துள்ளது ஆனைக்கட்டி. சில அடிகள் தூரத்தில் கேரள எல்லையில் அமைந்துள்ளது அட்டப்பாடி. இங்கு ஏராளமான மலைவாழ் மக்கள் வாழ்ந்து வரும் நிலையில் அங்குள்ள ஆதிவாசி இன ஆண்கள் தமிழக எல்லையில் உள்ள ஆனைக்கட்டி டாஸ்மாக் கடையில் தினமும் மது அருந்தி வந்தனர். இதனால் அப்பகுதி ஆதிவாசி பெண்கள் உசிறு என்ற பெயரில் நடு வீதியில் தங்கி போராட்டம் நடத்தினர். இதன் காரணமாக தமிழக எல்லையில் உள்ள டாஸ்மாக் கடை மூடப்பட்டது. ஆனால் தற்பொழுது அங்கு மீண்டும் சட்டவிரோதமாக பின்புறமாக மது விற்பனை நடைபெறுவதாக ஆதிவாசி இன பெண்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். ஆனால் இப்போ அதிகமாயிருச்சு, இன்னும் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் இப்போ என்னன்னா குடிக்கிறவங்களையும் கொடுக்குறவங்களையும் பிடிச்சா சரியாகணும் தான் நான் சொல்கிறாத. ரெண்டையும் பிடிச்சாத்தான் இந்த காரியமே வெற்றி அடையும், இல்லைன்னா இல்லை. ஆதிவாசிகள் நலச்சட்டப்படி கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அட்டப்பாடி பகுதி முழுவதும் கள், சாராயம் உள்ளிட்ட அனைத்து வகை மதுவிற்கும் கேரள அரசு தடை விதித்து 100% பூரண மதுவிலக்கை கடுமையாக அமல்படுத்தி வருகிறது. இப்ப எல்லாம் அதிகமா குடிச்சு பழகிட்டாங்க. இப்ப குடிகாரன் நின்னாங்கன்னு பார்த்தா குடி இப்பதான் அதிகமா நடந்துட்டு இருக்குது. இப்ப எத்தனையோ பொம்பளை சாகுது, எத்தனையோ ஆம்பளை சேர்த்துட்டு இருக்குது. அதுக்கு என்ன அனுகூலம் பண்ணி அந்த பிராந்தி கடை நிப்பாட்டத்தாது கவர்மெண்ட் அதுக்கு ஒரு அனுகூலம் கொடுக்கணும். கேரள அரசை போலவே தமிழக அரசும் தங்கள் நலனில் அக்கறை எடுத்து உடனடியாக ஆனைக்கட்டி பகுதியில் சட்டவிரோதமாக நடைபெறும் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்பதே ஆதிவாசி இன பெண்களின் கோரிக்கையாக உள்ளது. செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.